நம்ம சும்மா சாதாரணமாலாம் இங்கேலாம் போயிட முடியாதுங்க. அவரு நெனைக்கணும். ஆமா, நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். உண்மையிலே சொல்றேங்க, ஒரு செம்ம தரிசனம். எல்லா கோயில்லயும் பார்த்தீங்கன்னா, சாமிய பார்த்ததுமே, "போ, போ, போ, போ" பார்த்தும் பார்க்காம ஓடி ஓடி வருவேன். சிறுவாபுரிலாம் பார்த்தீங்கன்னா, போ போன்னு தள்ளுவாங்க. சாமிய சரியா கூட ஒரு டைம் பார்க்கல. அவ்ளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. இங்க 7 மணி நேரம் வெயிட் பண்ணி, அவ்ளோ அழகா இருந்தாங்க. அவ்ளோ நேரம் நின்னு நாங்க பொறுமையா தான் நான் சாமிய பார்த்து நகண்டே வந்தோம். நம்மள பொறுமையா நின்னு பார்க்க தான் சொல்றாங்க. ஸோ 7 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு சாமியோட தரிசனம் எனக்கு அவ்வளோ நிறைவா இருந்துச்சு. இன்னுமே என்னோட கண்ணுக்குள்ளே இருக்காரு. அந்த முருகருடைய சிரிப்பு, நல்ல ஒரு ராஜ அலங்காரத்தோட பார்த்துட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 3:30 மணிலேருந்து மார்னிங் 3:30லேருந்து காலையில 10:30 வரைக்கும் நம்ம நின்றுருப்போங்க. 7 மணி நேரம். அந்த நின்ன ஒரு டயர்ட் கூட என்னோட முகத்துல இருந்திருக்காது. பட் ட்ராவல் பண்ணது என்னவோ கொஞ்சம் டயர்டா இருந்ததே தவிர, அவ்வளோ ஜாலியா தான் இருந்தோம். போக போக கொஞ்சம் நெருக்கல் கொஞ்சம் அதிகமா தான் ஆச்சுங்க. இருந்தாலும் வந்து குழந்தைங்களோட வந்திருந்தாங்க. அதாவது குட்டி குட்டி பிறந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலேயே பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்துட்டு சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க. அது ஒண்ணு இருந்துச்சு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனம் நல்லபடியா முடிஞ்சுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு நம்முடைய திருச்செந்தூர் முருகனோட அருள் பெறணும் அப்படின்றத நான் அந்த கடவுள வேண்டிக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு விளாகோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.